கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, தேவன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படிங்கிறத இந்த பொக்கிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அப்படின்னு சொன்னால் இது ஒருத்தரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேவன் யார் அப்படிங்கிறத என்ன பண்ணலான்னா நம்ம இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், தேவன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 86 சங்கீதம் 10 வசனம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். பாருங்கள், இங்கே தேவன் சொல்லி யாரை சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லியிருக்கு. நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா பிதாவாகிய தேவனை சொல்லியிருக்கு இந்த வசனம். சரிங்களா, அடுத்தது பிதாவாகிய தேவனை மட்டும்தான் தேவன் வேதம் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அநேகர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேதம் குறிப்பிடுறத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம படித்த வசனம் பிதாவாகிய தேவனை தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 5 வசனம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்கள், அவருடைய குமாரன், நம்ம போன வசனத்தில் பார்த்தோம் பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கும் என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் குறிப்பிடுறதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, இன்னும் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். பாருங்கள், எபிரேயர் 1 8 வசனம் 9 வசனம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. 9 வசனம். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, குமாரனை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ஸ்டார்ட் ஆகுது, உம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது வசனம். சரிங்களா, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம். அப்போது குமாரன் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 9 வசனம் சொல்கிறார். ஆதலால் தேவனே, யார் ஆதலால் தேவனே? குமாரனாகிய கிறிஸ்து. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். அப்போ உம்முடைய தேவன் அப்படிங்கிறது இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாக்கிய தேவனை சொல்லுது. பாருங்கள், பிதாவாக்கிய தேவனையும் வேதம் தேவன் அப்படின்னு சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வேதம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், இவங்க 2 பேர் மட்டும்தான் தேவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரை தாண்டி இன்னொரு தேவனும் இருக்கிறாரு அப்படிங்கிறது வேதம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா ஊர்ஜிதப்படுத்துது. அதை படிக்கலாம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4 வசனம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சாத்தானை குறிப்பிட்டு சொல்லுது. பாருங்க, சாத்தானையும் வேதம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, நம்ம முதல்ல பார்த்த வசனம் பிதாவாக்கி தேவனே தேவன் சொல்லிச்சு. 2வது வசனம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது பார்த்த இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான தேவன் சொல்லுது. பாருங்க, அப்போ இவங்க 3 பேருக்கும் தேவன் தேவன்ற இந்த காமன் வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. அப்போது இவங்க 3 பேர் மட்டும்தான் தேவன் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தேவன்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். யாத்திராகமம் 4 16 வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். பாருங்கள், யாத்திராகமம் 4 16 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவை நீ ஆரோனுக்கு தேவனா உன்னை மாத்துறேன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். பாருங்கள், அப்போது ஆரோனுக்கு மோசே யாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி யாத்திராகமம் 7 1 வசனம் படிக்கலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன்.
பாருங்க, மோசேவை முன்னாடி வசனம் சொல்றாரு, ஆரோனுக்கு தேவன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த வசனம் சொல்றாரு, யாத்திராமம் 7:1, நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, மோசேவும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா நிரூபிக்குது. பிதாவாக்கி தேவனும் தேவன் தான், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவன் தான், சாத்தானும் தேவன் தான், மோசேவும் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, யோவான் 10:35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. பாருங்க, தேவ வசனத்தை யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ அவங்களும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க, பிதாவாகி தேவன் தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன், சாத்தானும் தேவன், மோசேயும் தேவன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நாமும் யார் தான் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:33 அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோஸையும், பாருங்க இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி தெய்வங்கள், அந்த தெய்வங்களை கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் தேவன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென் பண்ணியிருக்கிறாங்க இந்த வசனங்களில். அடுத்தது லீஸ்திரா அப்படின்ற ஒரு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் பிரயாணத்தை என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் லீஸ்திராவில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14:11 பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம படிக்கும்பொழுது மனுஷனையும் தேவன் சொல்லியிருக்கு, தேவனையும் தேவன் சொல்லியிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவன் சொல்லியிருக்கு, சாத்தானை கூட தேவன் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்க முடியுது. சரி, மனுஷங்களை பற்றி பார்த்தோம், தேவனை பற்றி பார்த்தோம், தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம், சாத்தானை பற்றி பார்த்தோம். இப்போது நமக்கெல்லாம் ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இன்னொரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனையும் நம்ம என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம். பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. பாருங்க, இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வயிறே தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தேவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவர்கள் தேவன் அப்படின்னு சொல்கிறது பைபிளில் அநேகரை குறித்து என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பிதாவாக்கி தேவனை தான் இது குறிக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. தேவன் அப்படிங்கிறது ஒரு காமன் வார்த்தை, ஜென்ரலான வார்த்தை. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட ஒருத்தர் வல்லமையுள்ள மேலானவராக இருக்கிறாரு, இல்லை அவரை விட வல்லமை ஜாஸ்தியாக இருக்கிறாரு, வல்லமை ஜாஸ்தியாக படைச்சவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை இங்கே வேதம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தரை விட ஒருத்தர் வல்லமை ஜாஸ்தியாக இருக்குன்னா அவருக்கு தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசேவுடைய உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். பார்வோன் பாருங்க, அவர் அதிகாரம் படைச்சவர் தான், தேசத்தில் எகிப்தில் அதிகாரம் படைச்சவர். ஆனால் பார்வோனை எந்த வேலையும் செய்ய விடாதபடி யார் அங்கே தடை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே தடை பண்ணுறாரு. அப்போ மோசே தடைப்படும் போது பார்வோனோட வல்லமை யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசேவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஆரோன் தனக்கு வாயாக இருந்து பேசும்பொழுது ஆரோனை கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசேவாக இருக்கிறார். அப்போது ஆரோனுக்கு மேலானவராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே இருக்கிறார். அதனால தான் தேவன்ற வார்த்தை ஒரு ஜென்ரலான வார்த்தை. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ளவர்கள், மேலானவர்கள், ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டர் அப்படின்னு சொன்னால் அவங்கள வேதம் என்னென்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், இப்படி அநேக தேவர்களை பற்றி சொல்லியிருந்தாலும் நாம் யார் தேவன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். இவங்க பார்த்த எல்லா வல்லமை உள்ளவர்களோ விட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார்.
அவரை தான் நாம் பிதாவாக்கிய தேவன் அப்படின்னு சொல்கிறோம். அவரை பற்றி படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கிய தேவன். அவர் தான் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது வேதம் என்ன பண்ணுதுன்னா குறிப்பிடுது. அதனால தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுதும் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, அநேக தேவர்கள் இருக்கிறாங்க, அநேக தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிளில் படித்தோம். ஆனாலும் ஒன்றான மெய்தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லா வல்லமை உள்ளவர்களுக்கும் மேலான வல்லமை உள்ளவர் தான் பிதாவாக்கிய தேவன். அதனால தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிதாவாக்கிய தேவன் ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா தேவன் அப்படின்னு சொன்னால் ஒரு காமனான வார்த்தை. அப்படி காமனான வார்த்தையில் கூட நாம் புரிஞ்சுக்கணுன்னா பிதாவாக்கிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வேதம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நிரூபணம் பண்ணி காமிக்குது. இந்த பொக்கிஷத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஜென்ரலான வார்த்தை. அந்த ஜென்ரலான வார்த்தையில் நம்ம எல்லாருக்குமே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்த்தோம். அதே மாதிரி வேதத்தில் தேவன் 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 அப்படின்னு வரக்கூடிய எல்லா இடங்களையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த தேவன் யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க, எல்லா வல்லமை உள்ளவர்களை விட மேலான வல்லமை யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கி தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு வேதம் குறிப்பிடுது. இப்படி அநேக தேவர்கள் இருந்தாலும் நாம் யாரை தொழுதுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம என்ன பண்ணணும், தொழுதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொக்கிஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தேவர்களை பற்றி அறிஞ்சு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நல்ல மரியாதை செய்து தேவனை தொழுது கொள்ள தேவன் தாமே கிருபை ஆசீர்வாதத்தை உணர்த்துவாராக. ஆமென்.